ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நான் இன்றைக்கி கடலை மிட்டாய் செய்ய போகிறேன். அதுக்கு நான் 1 கிலோ கடலை எடுத்துக்கிறேன். நான் இந்த கிண்ணத்தில் அரை கிலோ வெல்லம் எடுத்துக்கணுங்க. இப்போ இந்த கடையில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஆரம்பிக்கலாமா? இப்போ வானலில் போட்டுக்கலாம். போட்டு கிண்டி விடலாம். கடலையை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். சீரகத்தில் வச்சு வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கினா தான் கடலை மிட்டாய் நல்லா ருசியாக இருக்கும். இதை நம்ம நல்லா வறுத்து எடுத்துகிட்டு தோல் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். நல்லா இப்போ ரெடியாக எடுத்துங்க. வறுத்து முடிச்சாச்சு. இப்போ தட்டில் கொட்டிக்க வேண்டிட்டாங்க. இதை தட்டில் போட்டு மாற்றிக்கலாம். இப்போ தட்டில் கொட்டிக்க வேண்டியதான். கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஆறிட்ட பிறகு தோல் எடுத்து நல்லா சுத்தம் பண்ணிக்கலாங்க. தோல் எடுத்துகிட்டு இப்போ வறுத்த கடலையில் தோல் உரித்து எடுத்துட்டோம். 1 கிண்ணம் கடலை எடுத்துக்கிறோம். இப்போ இந்த கிண்ணத்தில் அரை கிண்ணம் வெல்லம் எடுத்துக்கலாங்க. வாங்க, அரை கிண்ணம் வெல்லம் எடுத்துக்கணும். நம்ம கடலை மிட்டாய் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு தட்டில் இதுமாரி நெய் தடவி வச்சுக்கணும். வானலில் இப்போ வெல்லத்தை கொட்டிக்கணும். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். கொஞ்சம் நிறைய ஊற்றக்கூடாது. இந்த அளவு ஊற்றினா போதும். வெல்லம் நல்லா கரைஞ்ச உடனே வெல்லத்தை வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா அதில் மண்ணெல்லாம் தூசி இருக்கும். அதனால் வடிகட்டிக்கணுங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இதை இப்போ ஒரு பசுவில் வடிகட்டிக்கோங்க. அதுக்கு தான் வடிகட்டி செய்யணும். வெல்லத்தை எவ்வளோ இருக்குது பாருங்கள், கல்லுகள்லாம். இப்போ நல்லா பாகு காய்ச்சிக்கலாம். 4 ஏலக்காய் சர்க்கரையில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ கொட்டிக்கணுங்க. இதில் 1 ஸ்பூன் சர்க்கரை போடணும். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போடுறேங்க. ஏன் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தான். இன்னும் நல்லா பாவு நல்லா காஞ்சி வரணும். பாவு தண்ணியில் ஊற்றி பார்த்தா இதுமாரி குச்சி மாரி நிற்கணும். இந்தமாரி இருக்கணுங்க பாவு. பட்டரை போட்டுக்கணும் கொஞ்சம். இப்போ கடையில் கொட்டிக்கணுங்க. கொட்டிட்டு கிண்டி விடணும் நல்லா. இதை தட்டில் மாற்றிக்கலாங்க. இது இதுமாரி சமப்படுத்திக்கணுங்க. சூடாக இருக்கும் போது கட் பண்ணி வச்சுக்கணும். இல்லைன்னா கட் பண்ண முடியாது. அப்புறம் கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே கட் பண்ணிக்கோங்க. இதுமாரி பொறுமையாக வெட்டணும். கட் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேங்க. பார்க்கலாம். ஊற்றி ரெடி பண்ணியாச்சு. நம்ம இப்போ கொஞ்ச நேரம் காயிட்டாங்க. அப்புறமா எடுத்து பார்க்கலாங்க. கடலை மிட்டாய் ரெடி ஆகிடுச்சு.
இதேமாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.